மதுரை மாயாண்டி விலாஸ் நம்ம ஊருக்காரன் ஹோட்டலு. இங்க இருந்து ஆரம்பிச்ச வேண்டிதான். இந்த ஹோட்டல் ஓனர் யார்? நான் தாங்க. வேற என்ன? மாயாண்டி. மருதேன்னு போட்டிருக்கு. காமன் ஜனங்களை கவர் பண்றதுக்காக சும்மா நாச்சுக்கும் வச்சேன். ஹோட்டல் ஆரம்பிச்சு எத்தனை நாள் ஆகுது? ஒரு 2.5 வருஷம் இருக்குங்க. ஒரு நாளைக்கு என்ன வரும்? கிச்சன்ல இருந்து புகை வரும். வருமானம் என்ன வரும் கேட்டா ஒரு 111 ரூபா வந்தா பெருசுங்க. எத்தனை பேர் இங்க வேலை செய்யறாங்க? 10 பேரை வேலைக்கு வச்சேன். ஆனா 5 பேர் தான் வேலை செய்யறான். மிச்சம் 5 லீவ் போட்டுறாங்க. ஆமா, சுத்து முத்தும் பார்த்துட்டு இவ்வளவு கேள்வி கேக்குறீங்களே, நீங்க யாருன்னே சொல்லலையே. உங்களுக்கு என்ன வேணும்? நானா இன்கம். இரு, எனக்கு இன்கம் குறைஞ்சு போச்சு. ஒரு அவிச்ச முட்டை வேணும்னு சொல்ல வந்தேன். ஒரு அவிச்ச முட்டை வேணுமா? நான் என்னமோ இன்கம் டாக்ஸ் ரைடு நினைச்சு வேலை வளர்த்து போயிட்டேன். போடா உள்ள. ஒரு சிங்கிள் அவிச்ச முட்டாய். ராவா சாப்பிட்டா தான் நல்லா இருக்கும். இந்த பார்வையா இருக்கு. நெருப்பாவில் இருக்கு. என்ன கிளம்பிட்ட? கிளம்பணும்னு தோணுச்சு, கிளம்பிட்டேன். ஏன் தோணுச்சு? தோணுனா தானே கிளம்ப முடியும். என்ன ரொம்ப நேரமா குறு குறு குறுன்னு பாக்குற? இல்ல, நீங்க தானே பாத்தீங்க. பாரு ரொம்ப கடுமையா இருக்கு. இப்ப நீ இங்க உட்காந்து சாப்பிடுற முடியாது தம்பி. பார்வை ரொம்ப அக்கடியா இருக்கு. நான் எங்கேயாவது வரப்பு வாக்க ஓரமா உட்காந்து சாப்பிட்டுக்கிறேன். அண்ணனுக்கு முந்தி மாதிரி முடியல தம்பி. காலையில 50 இட்லிக்கு மேல செல்லல. மத்தியானம் 80 முட்டையை தாண்ட மாட்டேங்குது. நான் அந்த கவலையில இருக்கேன். இம்சை பண்றியாப்பா. உனக்கு 80 முட்டைங்கிறது அவ்வளவு கொஞ்சமா? இப்ப நீங்க சாப்பிடுற மாட்டியா? சாப்பிட மாட்டேன். சாப்பிடு சாப்பிடா. யாரும் காப்பாத்த வர மாட்டா. உடனே எங்க பாரு சாப்பிடுறா. சாப்பிடு சாப்பிடு. எங்க ஓடுற? என்னடா பாத்துக்கு நிக்கிறீங்க? ஹோட்டலுக்குள்ள கபடி விளையாடிக்கிட்டு இருக்கிறாங்க. கட்டி போட்டுக்கடா அவனை. சோதனை போதுமடா சாமி, வேதனைத்தான் வாழ்க்கை என்றால் தாங்க அது. ரொம்ப நன்றியா. நீ பாடுறத நிறுத்த சொன்ன, ஆட்டுறத இல்ல. பெரிய தங்க பதக்கம் சிவாஜி இவரு. என்ன கன்றாவி இது? ஆத்து மணல் மாதிரி கரகரன்னு அரைச்சிருக்கிற. நல்ல நைஸா பஞ்சு மாதிரி பிசு பிசுன்னு அரைக்கணும். அப்பதான் இட்லி உப்பும். ஆமா உப்புது. இங்கதான் கிரைண்டர் இருக்குல்ல, இதுல விட்டு ஆட்ட சொல்லாமல. தேவையில்லாம ஆட்டு ஊர்ல விட்டு ஆட்ட வர்றீங்களே, நியாயமா அது? கையெல்லாம் வலிக்குது சார். கடையை அடிச்சு நொறுக்கும் போது வலிக்கலையோ? நீ கெட்ட கேட்டுக்கு கிரைண்டர் வேறையா? கை வலிக்க வலிக்க அரைச்சாதான் உனக்கு காசோட மதிப்பு தெரியும், உன் கடனும் அடையும். ஏன்பா இவனை நம்ம கடையில அடிச்சு நொறுக்குனானா? இதே மூதேவிதான். இவனை இப்படியா வேலை வாங்குறது? நல்ல குதிரை சவுக்கால அடிச்சு நொறுக்குன இவனை. சபாஷ், சரியான பொண்ணு. அப்படி எடுத்து சொரிக்க. இவனை விடாத, சாட்டைய கையில எடு. ஏமாலாளி, இந்த புள்ள உங்க பொண்ணா? இல்ல, உங்க அப்பா உனக்கே தெரியாம பெத்தது. அங்க பாருடா, என் ஜாட அப்படியே ஜாஜ்வல்யமா இருக்குது. அங்கதானே இடிக்குது.
என்ன நக்கல? டேய், நீ கல்லூரல் வேலையை கவனி, நான் கல்லாப்பட்டியை கவனிக்கிறேன். நீங்க போங்கப்பா, இவனை நான் பாத்துக்கிறேன். சூடா 2 தோசை. ஏமா எந்த ஊருமா? சூலூர்பேட்டை. சூலூர்பேட்டையா? ரொம்ப ஃபேமஸ் ஆச்சே. ஏமா கூட வச்சுக்கிறியாமா? செருப்பு இல்லம்மா, இட்லிக்கு பக்கத்துல கூட சட்னி சாம்பார் ஏதாச்சும் வச்சுக்கிறான்னு கேட்டேன். ஊத்தியா? இதுக்கு போய் இவ்வளவு கோவப்படுற? இவ்வளவு கேவலமான உடம்போட ஒரு ஆளை இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்ல. என்ன பசிக்குதா? சாப்பாடு வேணுமா? டப்பு இருக்குதா? இருக்குதான் தானே கேட்டேன். அதுக்கே தூக்குற? அதான் டேபிள் தெரியுதா கண்ணுக்கு? இதுல ஒண்ணும் குறைச்சல் இல்ல, பாத்து போ. ஏன் சார், நீங்க என்ன இங்க சாப்பிடவா வந்தீங்க? என்ன வேணும்? இட்லி இருக்கா? இட்லி இருக்கு, சட்னி இல்ல. தோசை இருக்கா? தோசை இருக்கு, சாம்பார் இல்ல. பூரி இருக்கா? பூரி இருக்கு, கிழங்கு இல்ல. பரோட்டா? பரோட்டா இருக்கு, குருமா இல்ல. வடை இருக்கா? வடை இருக்கு, ஆனா அதுல ஓட்டல் இல்ல. சூடா வேற என்னதான் இருக்கு? சூடா அடுப்பு இருக்கு, அதுல நெருப்பு இருக்கு. முதல்ல அதை கொண்டா. ஏன் தீ குளிக்க போறீங்களா? கோவப்படாதீங்க சார், சும்மா தமாத்துக்கு சொன்னேன். உங்களை உற்சாகப்படுத்தி ஊட்டி தான். ஏன் அப்படி? ஆமா, ஒரு 4 இட்லி 4 தோசை போதுமா? கடையில இருக்கிற எல்லா ஐட்டத்தையும் கொண்டா. எல்லா ஐட்டமும் வேணுமா? முழுங்குறதுக்கா மோப்பம் பிடிக்கிறது? யோ, யானைகளுக்கு இந்த ஹோட்டல்ல நாங்க சோறு போட மாட்டோம். திருச்செந்தூர் கோயில்ல உண்டை கட்டி போடுவாங்க, அங்க போய் தின்னுங்க போங்க. முடியாது, நாங்க இங்கதான் சாப்பிட வேண்டியது இருக்கு. யோ, இங்க வா. என்ன? வழக்கமா யானைகளுக்கு மதம் பிடிக்கும், இவங்க என்ன அடம் பிடிக்கிறாங்க? நீங்க ஏன் சார் மடத்தரமா பேசிக்கிறீங்க? செஞ்சு வச்ச சாப்பாடுலாம் அப்படி அப்படியே கிடக்கு. இவங்க 2 பேரையும் உள்ள விட்டீங்கன்னா 200 பேர் சாப்பிட்ட மாதிரி. அதோட கடை க்ளோஸ். கடை க்ளோஸா? கல்லா ரம்பிருச்சுன்னா கடையை மூட வேண்டியதானங்க. நீ அப்படி வரியா? எப்படி வருவேன்? அனுப்புங்க. அப்ப இதுகளை உருட்டிட்டு போ. போங்கப்பா. ஆகட்டுண்டா தம்பி ராஜா, நடராஜா, மெதுவா போங்கய்யா. சார், எத்தனை இட்லி எத்தனை பூரி சார்? சாம்பார் ஊத்து. சாம்பார்? பில்ல போட சொல்லு. பில்லா? அட நாரப்பழுதா, அரை இட்லிக்கு 5 ரூபாய் இலையாடா. என்ன நடக்குதுங்க? என்ன அருவம் முள்ளு மாதிரி ஒரு ஹோட்டலே காலி பண்ணிட்டு? ஆமா, இதெல்லாம் எங்கிட்டு போச்சு? இன்னொரு இட்லி இருக்கா? இன்னொரு இட்லியா? ஆமா, இதுக்கெல்லாம் காசு வச்சிருக்கா நீ? இந்தா, இப்ப இட்லி இருக்கா? 500 ரூபாய் இல்லையா? என்னடா ஹோட்டல் நடத்துறீங்க? ஹோட்டல் பேர் என்னடா? மாயாண்டி விலாஸ். இன்னிலிருந்து வச்சுங்க. விலாசா? அட பாவி, இலையை விட்டு வச்ச பாரு. ஐயோ, என்னது பேப்பர்ஸ்ல தெரியுதா? வாங்கினது ஒரு இட்லி, அதை ஊட்டி வரீங்களாக்கு 1.5 கிலோ ஓட்டலே காலி பண்ணிக்கிட்டு இருக்காவே. நீங்க கரும்பு தோட்டத்தை அழிக்கிற காட்டான மாதிரி இருந்துகிட்டு 4 இட்லி 1/2 இட்லி சாப்பிட்டு இருக்கீங்க. எந்திர மலை, சரி எந்திர மலை, சரி எதிப்போ போலியா போடா வெளியே போ. இட்லி சாப்பிட இட்லி போடா. அசிங்கப்படுத்திட்டாங்களே முதலாளி. 2 எருமையும் ஒரு இட்லி ஒரு வடையும் தான் நின்றுருக்காங்க. 2க்கு 2 ரூபாய் வாங்கிக்கங்க. ஏண்டா, இவங்களோட சைஸுக்கு இவங்க பில்லோட பிரைஸ் 2 ரூபாய் தானே? எடுங்க எடுங்க. என்ன மூஞ்சியெல்லாம் ஒரே சாம்பாரா இருக்குது? சாம்பார குடிச்சீங்களா இல்ல சாம்பார்லயே குளிச்சீங்களா? நாங்க யார் தெரியுமா? யாரு? ஹெல்த் இன்ஸ்பெக்டர். ஹெல்த் இன்ஸ்பெக்டரா? ஆமா. சாம்பார்ல பள்ளி கிடந்துச்சு, பாத்து கிடந்துச்சு. பள்ளி பாச்சாவா? அது எப்ப கிடந்துச்சு? உன் சர்வர் பண்ண வேலைக்கு 2000 ரூபாய் அபராதம். 2000 ரூபாய் அபராதமா? இல்ல கடையை சீல் வச்சிருவோம். ஐயோ, அப்படி எல்லாம் ஒண்ணும் செஞ்சிடாதீங்க, அபராதத்தை கட்டிடுறேன். இந்தாங்க. இது தெரியாம என்னென்னமோ பேசிக்கிட்டோமே. பாக்கியராதா, வராங்க. வரமாட்டேன். அப்ப அங்க இருந்தே கேளு. ஏற்கனவே 10,000 ரூபாய் பாக்கி. இப்ப இவங்களுக்கு அழுத 2000 உன் கணக்குல தான் ஏத்த போறேன். ஒரு வடை இங்க இருக்கு, அங்கிருந்து வந்துட்டேன். முதலாளி, ஒரே ஒரு மெது வடை இருக்கான், ஒரு 1.5 ரூபா வாங்கி அந்த பக்கிட்ட. மெதுவடையா தின்ன? ஒரு ஆமாவோட சாப்பிட கூடாது. சில்லறை எடு. காசு தானே, இது எடுக்கிறேன். சின்னசாமி,
உள்ள பில்லு கொடுக்காம ஓடுறான், புடிங்கடா. எது ஓடிட்டானா? ஐயா ஐயா, ஒருத்தர் சாப்பிட்டு பணம் கொடுக்காம எங்க முதலாளி ஏமாத்திட்டு ஓடுறாயா. எல்லாரும் போய் பிடிங்கயா, போங்கயா, வேமா போங்கயா, போங்கயா, போய் பிடிங்க, போய் பிடிங்கயா, போங்கயா, பிடிங்கயா, பிடிங்க, பிடிங்கயா. ஐயா பில்லு, முதல்ல அவனை போய் பிடிடா, பில்லா. நீ போன நான் பாத்துக்கிறேன். நான் தான் சாப்பிட்டு அப்புறம் அனுப்பியிருக்கல. போய் வேலை பாருங்க. என்ன இவன் குள்ளத தாண்டி ஓடிக்கிட்டு இருக்கானுவா? ஆமா முதலாளி, நான் நினைக்கிறேன். என்ன நினைக்கிறேன்? ஒருவேளை இவங்கிட்டையும் பில்லு கிட்ட பணம் இருக்காதோ? என்ன இருக்காதோன்னு என்னையே கேக்குற? அட பாவி, உன்னால எனக்கு இப்ப 3000 ரூபாய் நஷ்டமாயி போச்சு. டாய், உன் பழைய பாக்கி 12,000தோட இந்த 3000 உன் கணக்குல ஏத்துற. இன்னில இருந்து ராப்பகல மாங்கு மாங்குன்னு உழைச்சு இந்த கடனை நீ கழிக்கிற. என் இனிய பொன்மொழிகளே, எல்லோருக்கும் வணக்கம். சிந்தித்து பேசு, சபையறிந்து பேசு, சமயம் அறிந்து பேசு, சான்றோர் மதிக்க பேசு, அன்பாக பேசு, அறிவாக பேசு, ஆன்றோர் மதிக்க பேசு, உண்மையை பேசு, ஊருக்காக பேசு, உருப்படியா பேசு, அக்கம் பக்கம் பார்த்து பேசு. பெரிய பாரதியாரு காலங்காத்தால வந்து பொன்மொழி சொல்லிட்டு போன அந்த பக்கம். காலங்காத்தால வியாபாரத்துக்கு வர்றப்பெல்லாம் நாரப்பைய மாதிரி ஒளிஞ்சு ஒளிஞ்சு பேசுறவன் ஏண்டா? கரண்ட கண்டுபிடிச்ச தாமஸ் ஆல்வா எடிசனே ரயில்ல பேப்பர் போடலையா? அவர் கரண்ட கண்டுபிடிக்கலையா, பல்ப கண்டுபிடிக்கலையா, சினிமாவை கண்டுபிடிக்கலையா? அந்த மாதிரி நாங்களும் பின்னால கண்டுபிடிப்போம்டா. ஒய்யா வரலாறு தெரியாத நாளாரிக்கெல்லாம் விளக்கு தெரியும். உன்னை பெரிய அளக்க நான் விரும்பலடா. அடுத்த ஏரியாவுக்கு போறேன், அங்க வந்து இந்த மாதிரி சைடு வாசிக்காரு, செருப்பு பிஞ்சு போகிற ஆசிக்க நிம்மதியா ஒரு பொழப்பு பார்க்க வர்றாங்களா? பொசகட்ட ஈயம் பித்தால பேரிச்சம்பழம் கொஞ்சம் நில்லு. என்னம்மா இத வச்சுக்கிட்டு எம்படி தருவ? நிறுத்து பார்த்தா சொல்ல முடியும். கொஞ்சம் இரு. என்ன இது கையிலேயே நிறுத்துற? கண்ணுலையும் கையிலையும் கடலையும் இடம் போடுறீங்க. நாங்க 18 வருஷ சர்வீஸ் கரெக்டா இருக்கும். பேசாம இரு. 7,000 ரூபா ஆகும்டா. 3,000 ரூபாய் சேர்த்து போட்டுக்குடு. எதுக்கு 3,000 ரூபா? ஒரு ரவுண்டா இருக்கட்டும். வர்றா உங்களுக்கு எல்லாம் ரவுண்டு சதுரம் எல்லாம் தெரிய ஆரம்பிச்சிருச்சா? இந்த அப்படி வா வா. ஐயோ ஐயோ, எந்த காலத்து சட்டியோ. காலையில இருந்து இந்த ஒரு வியாபாரம் தான் வெள்ளங்கம் இல்லாம நடந்திருக்கு. நசிக்காச்சுப்பா. எனக்கும் ஒரு ரவுண்டு வேணும். உனக்கு எதுக்கே நான் ரவுண்டு தரணும்? யார் நீ? இப்ப போனாலே அவன் யார் தெரியுமா? யாரு? என் பொண்டாட்டி. நான் ஏன் பொண்டாட்டி சொன்ன என்ன ஒண்ணு? அப்ப இங்க ஒண்ணுல போ. பாத்தாச்சுடா. என் பொண்டாட்டி போட்டு போன சட்டி என்ன விலை தெரியுமா? 70 ரூபா. அதுக்கு நீ 8 ரூபா கொடுத்து ஏமாத்திருக்க. மிச்சம் 62 ரூபாய் எடு. போடா இத்த பையல, ஈனப்பையல. இந்த சைக்கிள், இந்த திராசு, பொட்டி எல்லாம் சேர்த்து 50 ரூபா முதல்ல. நானே ஓட்டிக்கிட்டு 62 ரூபா மண்டியா பிச்சு திருப்பிட போய். என்னடா இப்ப கொடுக்க முடியுமா முடியாது? என்னடா பிக்காலி போய் ஊரா இருக்கு. வந்ததுல இருந்து காசு காசு உயிரை வாங்குறீங்க. போய் ஊரை பத்தி கவலை பேசுறியா? நம்ம ஊரை பத்தி கவலை பேசலாம். திருப்பதி ஏழுமலை வெங்கடேஷா. திருப்பதி ஏழுமலை வெங்கடேஷாவை பத்தி ஏன்ட சொல்றியா நீ? போடா போடா. கந்தா கடம்பா கதிரவேலா. அது எங்களுக்கு தெரியும்டா. போடா கடுப்பேத்தாத. முனியாண்டி இல்லாண்டி சரியாண்டி சின்ன மாயாண்டி. நீங்க யாரா புதுசா இருக்காங்க? வந்து உன் வயித்துல ஏத்துவாங்க பாரு. அத்தடி ஐயோ இவன் தான் நம்ம ஊரை பத்தி கவலை பேசுறான். அட பாவிகளா, புரட்சி கவி பாரதி மாதிரி பொன்மொழி பேசி புறப்பட்டு வந்த என்ன புரட்டி புரட்டி எடுத்துட்டீங்களா? ரொம்ப சந்தோஷம்டா, ரொம்ப சந்தோஷம். இதே மாதிரி வாரம் போறவங்க ஜெயிங்க. மாதம் மும்மாரி மழை பெஞ்சு செழிப்படைஞ்சு ஊரு விளங்கும். எவன்டா மறுபடியும் எவன்டா ஊரை பத்தி பேசுறது? இந்த மாதிரி ஊரை உலகத்திலே பார்க்க முடியாத ராஸ்கல். அடுத்த வாரம் அந்த ஊருக்கு அவார்டு தர்றாங்க. பேசுறாங்க பேச்சு. என்னப்பா போன வாட்டி நான் பாக்குறப்ப ஆள் ரொம்ப அலப்பா இருந்த. இப்ப லீனா சவுக்கு குச்சி மாதிரி ஆயிட்ட. வாக்கிங்க பூரா பழ ஜூஸா? ஆள் ரொம்ப ட்ரிம் ஆயிட்டேடா. ராஸ்கல், யார பார்த்து ஆள் ஜிம்மா இருக்குன்னு கேக்குற? நானே அண்ணாகரம் இல்லாம ஹாஸ்பிடல்ல 6 மாசமா படுத்து கிடந்த தப்பிச்சா போதுன்னு ஓடி வர. என்ன பார்த்து ஆள் ஜிம்மா இருக்கான கேக்குற? போடா போடா. காலையில மேற்கையும் வடக்கையும் சூழம் சொன்னாங்களே, அது இதுதானா? மேற்க முடிஞ்சு போச்சு, வடக்கு என்ன காத்திருக்கோம்? என்ன இது? இந்த பசுமலை காட்டுக்கு அட்ரஸ் எங்க இருக்குன்னு விசாரிக்கலாம் பார்த்தா யார்கிட்ட கேட்கணும் தெரியலையே. அந்த கடவுளால நிக்கிற சின்ன பேட்டை கேட்டு பாப்போம், சொல்லுவான். டே தம்பி, டே தம்பி, செவுடனா இருப்பானோ? அட பயம் இல்ல. டே கருப்பு டவுசர் உன்னதாடா.
ஐயோ, என்ன பின்னால பார்த்தா சின்ன பையன் மாதிரி இருக்கா, முன்னால பார்த்தா பெரிய ஆளா இருக்கா? வாங்கனே, காலங்கத்தாலே வில்லங்கத்தோட கொடுத்து வாங்கிட்டு. யார பாத்துற ஆப்டர் சொன்ன? இந்த பசுமலை காட்டுக்கு தலைவர் நானே. வடக்க சூளம் முடிஞ்சு போத்து. ஐயோ, இது பைத்தியம் இல்ல. அடப்பாவி, கண்டதை தின்னுட்டு விக்கிட்டு கிடக்குற. ஒரு டம்ளர் மோர் குடிச்சா எல்லாம் சரியா போயிடும். இந்த கன்றாவை கீழே போட்டு இதை குடி. कोरा कागज का ये मनु मेरा लिखिया का ईद मिस्टेक किया डंग 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 तकु मेरे तुमके काके लकुड़िया का क्या मेरे तको खेके सुनते क्या किया तेरे के कागे तारे के पागे लकोड़े कसका के मन मेरा साकारे तुमका के को किया बागुना रखे चकुपिया तारे के तुमके खके लकोड़ी किया डाला के मागे तुमका के गागे अरे गागे गोरा का कसका तू मन मेरा इसीलिए का तू मिस्टेक किया. ஐயோ, யாராவது ஓடி வாங்களே. இந்த பைத்தியம் என்ன கட்டி பிடிக்கிறா? யாராவது ஓடி வந்து காப்பாத்துங்க. என்ன புள்ள செஞ்சாங்க? இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு வந்திருந்தீங்க, இந்த பைத்தியம் என்ன கெடுத்திருக்கும், வாழ்க்கையே நாசமாயிருக்கும். ஐயோ, ஏண்டா டேய், இவனை கெடுக்கவா பார்த்த? ஏண்டா டேய், என் தங்கச்சி காதலிச்சாலும் பரவாயில்ல, கட்டி பிடிக்கவா பார்த்தினி? காதல் இல்லை என்றால் சாதல் இல்லை, சாதல் இல்லை என்றால் மோதல் இல்லை, மோதல் இல்லை என்றால் உலகம் இல்லை, உலகம் இல்லை என்றால் நீ இல்லை, நானும் இல்லை, யாரும் இல்லை. அடேய், இந்த நேரத்துல தத்துவத்தியா பேச நீ? ஒருத்தரையா எத்தனை பேர் அடிச்சிட்டு இருக்கீங்க? அப்படி என்ன பண்ணா? ஐயா போலீஸ்கார ஐயா, ஐயோ போலீஸ்கார ஐயா, நான் சரியான நேரத்துல வந்துட்டேன். இல்லாட்டி நட்ட நடு காட்டுல இந்த பைத்தியக்கார இந்த புள்ளைய கட்டிட்டு பையா. பைத்தியமா? யோ, நீங்களே அவனை பைத்தியம் சொல்றீங்க, அப்புறம் பைத்தியக்காரத்தனமா அவனை போட்டு அடிச்சிட்டு இருக்கீங்க. அவன் பைத்தியமோ இல்லையோ அது எங்களுக்கு தெரியாது. அவன் இந்த காட்டுக்குள்ள நடமாடவே கூடாது. அவன் நடமாண்டான்னா எங்க இனத்து புள்ளைங்க விரவு பொறுக்கே போக முடியாது. அதனால அவனை அடிச்சு கொள்றதே சரி. மிருகத்தை அடிச்சாலும் மிருக சட்டத்தின் உள்ள தள்ளுவாங்க. இத்தனை பேர் பைத்தியக்காரன் அடிச்சீங்கன்னா உங்களுக்கு என்ன தண்டனை தெரியுமா? அது தெரிஞ்சா நாங்க எந்த காட்டுக்குள்ள இருக்கோம்? தெரியல. கிளம்பு, கிளம்பு. இருங்க இருங்க, வாங்க 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 வாங்க. இன்னொரு நாளைக்கு மாட்டுவே இல்ல, அன்னைக்கு எப்ப இனிமே இந்த காட்டுல உன்னை பார்த்தேன் பிச்சுரம். பாருங்க, இதுதான் நடந்தது. என்ன நடக்குது எனக்கு தெரியும். உன்னை விசாரிக்க வேண்டிய விதத்துல விசாரிக்கிறேன். வாடா. ஐயா, இந்த புதையில மட்டும் பணம் இருந்திருந்தா அரசாங்க கடல்ல பாதி அடைக்கலாம் இருந்தேன். ஆனா என்னையே கொண்டு போய் அரசாங்கத்துல அடைக்கணும்னு நினைக்கிறீங்களே, இது நியாயமா? என்னையா? ஏண்டா நீயே பென்சில்ல மீச வரைஞ்சிருக்க, நீ அரசாங்க கடன் அடைக்க போறியா? சாமி, பென்சில்ல வரைஞ்ச மீசையே கண்டுபிடிச்சீங்கன்னா இந்த நாட்டுல நடக்கக்கூடிய அக்கிரம அநியாயத்தை நீங்க ஈஸியா கண்டுபிடிப்பீங்க. உங்ககிட்ட சரண்டர் ஆகிறத நான் பெருமையா நினைக்கிறேன். வாங்க போலாம். ஆமா, இப்ப சம்பளம் படிக்காசு இதெல்லாம் உனக்கா தர்றாங்களா? வாய மூடிட்டு வா. வாய திறந்த பின்னிடும் பின்னி. வாடா. ஐயா, அந்த பித்தாள பூனை மட்டும் முடியாது. உன்னை கம்ப்யூட்டர் முறையிலே விசாரிக்கிறேன். பண்ணுங்க.